இந்த அஞ்சலி அளிக்க இப்போ பல பிளான் நடந்துட்டு இருக்க சமயத்துல, இப்போ அஞ்சலிய வந்து இப்ப நம்ம ஜானகிய ஆதரிக்கிறாங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்துட்டு அறவே பிடிக்காது இந்த அஞ்சலிய. அதே சமயம் வந்து இப்போ அஞ்சலிய வந்து கட்டி புடிச்சு, அதாவது அஞ்சலி வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. "அத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த. நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல இந்த மாரி தப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்க கால்ல விழுறேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கார்த்திக்க வந்து என்ன ஏத்துக்க சொல்லுங்க. நான் இனிமே வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். இன்னைக்கே வந்து நான் சாகறதுக்கு கூட ரெடி. எனக்கு கார்த்திக் மட்டும் தான் முக்கியம். இந்த சொத்து, பத்து எதுவுமே எனக்கு வேணாம் அப்டின்ற மாரி சொல்லும்போது, நம்ம கார்த்திக் வந்துட்டு, "இங்க பாரு அஞ்சலி, இந்த வீட்ட விட்டு வெளிய போ. இதுக்கப்புறம் வந்து உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது." அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொல்லும்போது, நம்ம ஜானகி தான் வந்து "கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல்ல விசாரிக்கலாம்." அப்டின்னு சொல்லிட்டு வந்து ஜானகியே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அஞ்சலி இருந்துட்டு இவ்ளோ நாளா இந்த மாரிலாம் பேசுனதே கிடையாது. உண்மையிலேயே அவ திருந்திட்டாளா அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அத வந்து செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும், அதே மாரி இலக்கியாவும் வந்துட்டு பிரியாவ கூப்பிட்டு பேசும்போது அஞ்சலி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி பிரியாவுக்கும் இந்த கல்யாணத்துல ஓகே. அதாவது முன்னாடி வந்து நான் கார்த்திக்க என்னென்னமோ நெனச்சேன். ஆனா இப்போ வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அஞ்சலி மேல தான் தப்பு. அஞ்சலி தான் வந்து கெட்டவ அப்டின்ற மாரி சொல்லி, கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயார். வீட்ட விட்டு ஓடி வரவும் நான் தயார். இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் எனக்கு ஓகே தான் அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்போ பிரியாவோட அதாவது அஞ்சலியோட விஷயம் என்ன ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு பிரியா வந்து கேட்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நாங்க பார்த்துக்கிறோம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு அப்டின்ற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா இந்த அஞ்சலி இருந்துட்டு அவ்வளோதான் நம்மளோட கதை எல்லாமே முடிஞ்சுது அப்டின்ற மாரி சொல்லி தான், இப்போ வீட்டுக்கு போய் நம்ம ஜானகியோட கால்ல விழுந்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது கார்த்திக்க வந்து பிரியாவுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க. நான் தான் கெட்டவன். நான் வந்து எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் சாகுறேன் அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே வந்து மனசொடைஞ்சு போய் இந்த அஞ்சலி பேசுறா. இப்படியெல்லாம் பேசுறத கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை தான். அப்படிலாம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.